Hello everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Maths chapter 3 pair of linear equations and two variables exercise 3.6 second subdivision பார்க்க போறோம். Two women and 5 men can together finish an embroidery work in 4 days, while 3 women and 6 men can finish it in 3 days. Find the time taken by one woman alone to finish the work and also that time taken by one man alone. இல்ல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு விமனும் 5 மென்னும் சேர்ந்து ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கை 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அதே மாதிரி 3 விமன் அண்ட் 6 மென் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை 3 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டைம் டேக்கன் பை ஒன் விமன். அப்போ ஒரு விமன் எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒன் மேன் அவங்க எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்படின்றத தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதை எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். லெட் த டைம் டேக்கன் டு ஃபினிஷ் the task by one woman is equal to x days. இப்போ டைம் எக்ஸ் டேஸ்ல எத்தனை டேஸ்ல ஒரு விமன் கம்ப்ளீட் பண்றாங்கன்னா எக்ஸ் டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ ஒன் விமன் ஒரு நாள்ல அவங்க எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னும் போது ஒன் விமன் கேன் ஃபினிஷ் ஹவு மெனி ஒர்க் எவ்வளோ ஒர்க்கை அவங்க ஒன் டேல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா ஒன் டே ஈக்குவல் டு 1/x. இப்போ நம்ம 1/x ஒர்க் அவங்க முடிப்பாங்க. இப்போ இது எப்படி நம்ம சொல்றோம்னா இப்போ 1/xன்னு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு 2 பாக்ஸஸ்ல 6 சாக்லேட்ஸ் இருக்கு. அப்போ இப்போ 1 பாக்ஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு சாக்லேட் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 6/2 பண்ணுவோம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் அப்போ ஒரு பாக்ஸ்ல 3 சாக்லேட்ஸ் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் இப்போ இங்க ஒன் விமன் எக்ஸ் டேஸ்ல ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஒன் விமன் ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க அப்படின்னா 1/x டேஸ்ல 1/x ஒர்க் அவங்க முடிப்பாங்க ஒன் டேல. அதை தான் அவங்க சொல்லியிருக்கோம். அதனால தான் நம்ம 1/x அப்படின்னு போடுறோம். அதே மாதிரி ஒன் மேன் ஒன் டே ஒர்க் ஒரு மேனோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ இருக்கும் 1/y இருக்கும். இது கிளியரா புரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்தது ஸ்டெப் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்மளுக்கு 2 பாக்ஸ்ல 6 சாக்லேட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு பாக்ஸ்ல எவ்வளோ சாக்லேட் இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 6/2 டிவைட் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு சாக்லேட் இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும். அதனால தான் நம்மளுக்கு 1/x 1/y அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 women and 5 men can together finish a work in 4 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 விமனும் 5 மென்னும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா 2/x. இப்போ ஒரு விமனுக்கு நம்ம 1/xன்னு போட்டிருக்கோம். 1/x ஒர்க்னு போட்டிருக்கோம். அப்போ அதே மாதிரி இப்போ 2 விமனுக்கு என்ன போடுவோம் 2/xன்னு போடுவோம். அதே மாதிரி பிளஸ் 5/y மேன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுனால 1/y வரும். எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க ஒர்க்கை 1/4 டேஸ்ல முடிப்பாங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் எழுத போறோம். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல
3 women and 6 men can finish the same work in 3 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 3 women and 6 men can finish the work in 3 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன வரும்? 3 by x plus 6 by y equal to 1 by 3. இதான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் ரெண்டுத்தையுமே பார்க்கும் போது நம்மளுக்கு 1 by x 1 by x that is 2 into 1 by x னு இதை எழுதலாம். இது 5 into 1 by y னு இதை எழுதலாம். அதே மாதிரி தான் இதுவும் 3 into 1 by x 6 into 1 by y. ஸோ 1 by x and 1 by y வந்து ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே காமனாக இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி நம்ம வந்து uv அப்படின்ற வேரியபிளை வந்து அசைன் பண்ண போகிறோம். 1 by x is equal to u and 1 by y is equal to v. இப்போ 2u plus 5v equal to 1 by 4. அதே மாதிரி 3u plus 6v equal to 1 by 3. இப்போ இந்த 4 வந்து நம்ம இங்க cross multiply பண்ணும்போது இந்த பக்கம் வந்துரும். அப்ப நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னா 4 2s are 8u plus 20v equal to 1. இதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பக்கம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு 3 எந்த பக்கம் கொண்டு வரும்போது 9u plus 18v is equal to 1. இது வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் இது வந்து நம்மளோட ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இப்போ இங்கே பார்த்தா எதுவுமே வந்து நம்மளுக்கு காமனாக இதாகலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இது நான் வந்து இப்போ யூவை வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை இன்டூ 9ஆலையும் இந்த ஈக்குவேஷனை இன்டூ 8ஆலையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம 2u plus 5v equal to 1 by 4 and 3u plus 6v is equal to 1 by 3. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்க்கும் போது நம்ம வந்து இதில் இந்த 2u வந்து நம்ம இன்டூ 3 பண்ணோம்னா இங்கே 6 ஆகிடும். அதே மாதிரி இங்கே இன்டூ 2 பண்ணணும், மாற்றி மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து u வந்து எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து 6u plus 15v is equal to 3 by 4. அதே மாதிரி இப்போ இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 6u plus 12v equal to 2 by 3. இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணும்போது minus 6u plus 6u minus 6u கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் இதுவும் மைனஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு 3v கிடைக்கும் ஈக்குவல் டு இப்போ 3 by 4 minus 2 by 3 பண்ண போகிறோம். இப்போ வந்து எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 12 கிடைக்கும். இன்டூ 3 9 minus that is 1 by 12 வந்து நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். இப்போ வந்து 3v equal to 1 by 12. v equal to 1 by 12 into 3 that is v equal to 1 by 36. இப்போ நம்மளுக்கு v ஓட வேல்யூ வந்து 1 by 36 னே கிடைச்சிருக்கு. இந்த v வேல்யூ வந்து நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எதனா ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Put v equal to 1 by 36 in equation 4. 3u plus 6 into 1 by 36 equal to 1 by 3. இப்போ இங்க 6 ones are 6 6 are. அப்போ 3u equal to 1 by 6 is equal to 1 by 3. இங்க plus வரும். இப்போ 3u equal to 1 by 3 minus 1 by 6. இப்போ இதுக்கு வந்து நம்ம LCM பார்க்கும்போது 6 into 2 that is 2 minus 1 வரும், that is 1 by 6 கிடைக்கும். 3u equal to 1 by 6 and u equal to 1 by 6 into 1 by 3 that is 1 by 18. இப்போ நம்ம u ஓட வேல்யூ வந்து 1 by 18. இப்போ நம்ம என்ன க்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து 1 by x அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 1 by x is equal to u. அப்போ 1 by 18 equal to 1 by x. அப்போ x is equal to 18. அதே மாதிரி 1 by y equal to v. v ஓட வேல்யூ வந்து 1 by 36 is equal to 1 by y, that is y equal to 36.
இப்போ வந்து நம்ம x and y வந்து என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா, one man can finish the work in என்ன சொல்லியிருக்கோம், in y days அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ y equal to 36 days. அதே மாதிரி one woman can finish the work in x days and x is equal to 18 days. இந்த சம்மோட ஆன்சர் இதுதான். இந்த சம் இதோட முடியுது. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Ruhi travels 300 km to her home partly by train and partly by bus. She takes 4 hours if she travels 60 km by train and the remaining by bus. If she travels 100 km by train and the remaining by bus, she takes 10 minutes longer. Find the speed of the train and the bus separately. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூஹி வந்து 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு. இதில் வந்து அவங்க பார்ட்லி ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி பார்ட்லி பஸ் யூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து அவங்க 4 ஹவர்ஸ் எடுக்கிறாங்க. எப்போனா அவங்க வந்து 60 கிலோமீட்டர் ட்ரெயின் மூலயமா ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் கிலோமீட்டரை வந்து அவங்க பஸ் மூலயமா ட்ராவல் பண்ணால் 4 ஹவர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி if she travels 100 km by train, ட்ரெயினில் வந்து 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு ரிமைனிங்கை வந்து பஸ் மூலயமா ட்ராவல் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் கூடுதலாக வந்து எடுக்குது டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன எழுதணும், லெட் த ஸ்பீட் ஆஃப் தி train equal to x kilometer per hour. Let the speed of the bus is equal to y kilometer per hour. இதான் இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், பஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து தெரியும் t equal to d by s, டைம் equal to distance by speed. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் 1. இப்போ கேஸ் 1ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் வந்து 300 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் ஜேர்னி வந்து 300 கிலோமீட்டர். இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ட்ரெயின் வந்து அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 60 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பஸ் வந்து ரிமைனிங் கிலோமீட்டர் வந்து பஸ் மூலமா டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல் பை பஸ் is equal to 300 minus 60. ஏன்னா டோட்டல் வந்து நம்மளுக்கு தெரியும் 60 கிலோமீட்டர் வந்து ட்ரெயின் மூலமா டிராவல் பண்றாங்கன்னு தெரியும். ஸோ அப்போ பஸ்ல டிராவல் பண்ற கிலோமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 300 minus 60, that is 240 கிலோமீட்டர். அதே மாதிரி டோட்டல் டைம் டேக்கன் வந்து 4 ஹவர்ஸ் அப்படின்னு அதுவும் அவங்க கொஸ்டின்ல வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வேல்யூஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம் கேஸ் 1க்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, ட்ரெயினுக்கு. இப்போ நம்ம ட்ரெயினோட ஸ்பீடு தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும், டைமும் தெரியும். இப்போ அதை வச்சு நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுத போறோம்னா, t equal to d by sல இப்போ t வந்து என்னது, டைம், that is 4 equal to d வந்து distance, that is 60 கிலோமீட்டர். 60 by ட்ரெயினோட ஸ்பீட் என்னது, x பிளஸ் அடுத்தது என்னது, பஸ்ஸுக்கு இப்போ எழுத போறோம். இப்போ 4 ஹவர்ஸ் ஆகுது, மொத்தம் வந்து 4 ஹவர்ஸ், அதனால 4 போட்டுட்டோம். இப்போ பஸ்ஸுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ, 240 கிலோமீட்டர் பை பஸ்ஸுக்கு வந்து y. இதான் வந்து
ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து பெரிய நம்பரா இருக்கு 60 240ன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையுமே வந்து டிவைடட் பை 60 பண்ண போறோம். இந்த ஹோல் ஈக்குவேஷனுமே நம்ம டிவைட் பை 60 பண்ண போறோம். இப்போ பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4/60 equal to 60/60x plus 240/60y. இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 15 1/15 வரும். 60 கேன்சல் ஆயிடும். இது வந்து 60 and 40 வரும். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? நம்ம 1/x plus 4/40 4/y equal to 1/15. இதான் வந்து நம்மளுக்கு simplified formatல கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஸ்டெப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து simplified formatல கொண்டு வந்துட்டேன்னா நம்ம ஃபர்தரா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும் போது ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் இந்த ஃபார்மேட்க்கு கொண்டு வந்து சால்வ் பண்றேன். இதையே வச்சு கண்டினியூ பண்ணி சம்ம வந்து கண்டினியூவும் பண்ணலாம். ஆனா வந்து வேல்யூஸ் வந்து நீங்க எலிமினேஷன் மெத்தடோ இல்ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணும் போது வந்து உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ரொம்ப பெருசா வரும். அப்போ வந்து கால்குலேஷன்ல தப்பு வர சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம சால்வ் பண்ணும் போது கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். எப்பவுமே ஸ்மாலர் நம்பர்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்தது கேஸ் 2 போலாம். இப்போ கேஸ் 2ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் traveled by train. ட்ரெயினுக்கு வந்து அவங்க 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்க செகண்ட் கேஸ்ல. அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் பை பஸ்க்கு வந்து 300 மைனஸ் 100 கிலோமீட்டர். அப்போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 200 கிலோமீட்டர் வந்து அவங்க செகண்ட் கேஸ்ல வந்து 200 கிலோமீட்டர் பஸ் மூலயமா டிராவல் பண்றாங்க. இப்போ டைம் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ அவங்க டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 minutes லாங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டோட்டல் டைம் வந்து நம்மளுக்கு வந்து 4 hours கொடுத்துருக்காங்க. 4 ஹவர்ஸோட 10 minutes வந்து கூடுதலா வந்து அவங்க டிராவல் பண்றாங்க இந்த செகண்ட் கேஸ்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 4 hours இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 10 minutes வந்து 10/60 பண்ணணும். இந்த ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது அப்போ வந்து 1/6 வரும். 4 plus 1/6 இதை நம்ம சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து 25/6 hours வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து டோட்டல் டைம் இந்த கேஸ்ல வந்து என்னன்னா 25/6 hours வந்து ஆகுது. இப்போ வந்து இப்போ செகண்ட் கேஸ்க்கான நம்ம ஈக்குவேஷன் எழுதி போறோம். 100/x plus 200/y equal to 25/6. இப்போ இது வந்து நம்மளுக்கு தெரியும் 100 கிலோமீட்டர் வந்து அவங்க ட்ரெயின் மூலமா டிராவல் பண்றாங்க. அதனால பை எக்ஸ் போட்டிருக்கோம். 200 கிலோமீட்டர் பஸ் மூலமா டிராவல் பண்றாங்க. ஸோ பை பஸ் அதை டி ஈக்குவல் டு டி/எஸ் ஃபார்மேட்ல எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு டி தட் இஸ் டைம் வந்து 25/6 hours ஆகுது மொத்தம். இதனாலதான் வந்து இந்த ஈக்குவேஷன் இது மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். இந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்கோம். இப்போ அடுத்தது இப்போ இதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷனுமே நம்ம வந்து டிவைடட் பை 25 பண்ண போறோம். 100/25x plus 200/25y equal to 25/6 into 25. எல்லாத்தையுமே டிவைட் பை 25 பண்ணியிருக்கோம். இங்கே 25 ones are இது வந்து 4 times போகும். அதே மாதிரி தான் இது 25 இங்கே வந்து 8 times ஆகும். இங்கே 25 கேன்சல் ஆகி நம்மளுக்கு வந்து 1/6 கிடைக்கும். ஸோ 4/x plus 8/y equal to 1/6. இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம இன்டூ 4 பண்ண போறோம். அப்போ பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 4/x plus 16/y equal to 4/6
15 வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து 4/x plus 8/y equal to 1/6 கிடைக்கும். இப்போ இத எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்றோம். 4/x minus 4/x கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு இங்க 16/y minus 8/y வரும். இப்போ நம்மளுக்கு 8/y கிடைக்கும். அதே மாதிரி 4/15 minus 1/6. இப்போ நம்ம வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கும் போது நம்மளுக்கு 30 வரும். இப்போ 15 2s are so 8 minus into 5 பண்றோம். அப்போ வந்து 5 வரும். இப்போ 3/30 நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ 3/30 3 1s are 3 10s are. அப்போ வந்து நம்மளுக்கு 1/10 வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஆன்சரா. இப்போ 8y equal to 1/10 and y equal to 80. இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர். இப்போ வந்து நம்ம y இடத்துல 80 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். y equal to 80 in equation 1. இப்போ 1/x plus 4/80 equal to 1/15. 4 1s are இது 4 20s are. இப்போ 1/x is equal to 1/15 minus 1/20. திருப்பியும் நம்ம LCM எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து 60 கிடைக்கும். into 4 into 4. இப்போ வந்து 4 minus 3 equal to 1/60 வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும். So 1/x is equal to 1/60. அப்போ x is equal to 60. நம்மளோட x value வந்து 60 and y value வந்து 80. Therefore, speed of the train equal to x is equal to 60 kilometer per hour and speed of the bus is equal to 80 kilometer per hour. இது வந்து நம்மளோட y. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.